Hi friends, welcome to JBPR Creations. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஹெல்த்தியான ஒரு சூப் ரெசிபி தான் பண்ண போகிறேன். அது வாழைத்தண்டு சூப்பு தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட நிறைய பேருக்கு வந்து ஸ்டோன் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வாரத்தில் 2 தடவையாவது இந்த வாழைத்தண்டை சாப்பிட்டிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராது. ஸோ வாழைத்தண்டை எடுத்து கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். அதில் நிறைய நார் வரும். நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பொடியாக நறுக்கின ஒரே ஒரு ஆனியனு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி வாழைத்தண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியும் முக்கியம். வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுவும் நம்ம சேர்த்து சூப்பில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வெந்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அது மிக்ஸியில் நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு வாழைத்தண்டை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சூப்பில் அதை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்குறோம். வெங்காயம் வதங்கினோடனே இந்த கொஞ்சமாக எடுத்துருக்க வாழைத்தண்டையும் போட்டு வதக்கிட்டு அரைச்சி விட்டு அந்த விழுதையும் எடுத்து ஊற்றிட்டு தண்ணியும் கலந்து ஊற்றிக்கணும். வேக வச்ச தண்ணியை முக்கியமாக ஊற்றணும். உப்பு அளவு பார்த்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா கூட நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கெட்டி தன்மைக்காகவும் ஒரு டேஸ்ட்டுக்காகவும் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை மிக்ஸ் பண்ணி தண்ணியில் கலந்து அந்த சூப்பில் நான் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்கிறேன். கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்மளோட சூப் ரெடி ஆகிடும். இது வந்து குழந்தைங்க விருப்பமாக சாப்பிட்ணுன்றதுக்காக மேலே வந்து கார்ன் சிப்ஸ் போட்டு நீங்கள் கொடுக்கலாம். என்கிட்ட வந்து இப்போ கார்ன் சிப்ஸ் இல்லை, நாங்கள் அப்படியே தான் குடித்தோம். பசங்களாம் ரொம்ப விரும்பி குடித்தாங்க, ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி இந்த சம்மர் டைமில் முக்கியமாக நீங்கள் வாரத்தில் இதை சேர்த்தே ஆகணும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.